ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ. ஆனா இன்னமும் எங்களுக்கு வந்து கிடைக்கல. பெண்டிங்லயே இருக்கு. அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ்லயே வந்து இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து மூவ் ஆகாம வந்து வச்சிருக்காங்க. இதனால வந்து என்ன பண்ணலாம்? இத யார்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு ரொம்ப நாளா வந்து ஒரு டவுட் இருக்கலாம். ஏன்னா ஆக்சுவலா வந்து நெறைய பேர் இப்போ புதுசா வந்து மேரேஜ் ஆனவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஏற்கனவே வந்து கார்டு வச்சிருந்து கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, கார்டுல இருந்து நேம ரிமூவ் பண்ணிட்டு புதுசா ஃப்ரெஷ்ஷா வந்து கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணவங்களா இருந்தாலும் சரி, ரொம்ப நாளா அப்ளை பண்ணி பெண்டிங்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த ஒரு டவுட்ஸ் வந்து கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கும். இப்ப ரீசென்ட்டா கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக நெறைய பேர் புதுசா கார்டெல்லாம் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. பட் அப்ளை பண்ணி 6 மாசம் ஆனாலும் சரி, 1 இயர் ஆனாலும் இதுவரைக்கும் கார்டு வந்து எங்களுக்கு வந்து வந்த மாரி தெரியல. எந்த ஒரு எஸ்எம்எஸும் வரல. நாங்க செக் பண்ணி பார்த்தாலும் வந்து பெண்டிங்ல தான் இருக்கு. ஆவண சரிபார்ப்பு நிலையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க என்ன ப்ரொசீஜர ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, வித்தின் 1 மந்த் இல்லன்னா வந்து 2 மந்த்துக்குள்ள நீங்க கார்டு வந்து வாங்க முடியும். அப்படிங்கிற ப்ரொசீஜர் வந்து பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட் எல்லாமே நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, வெயிட் பண்ண தேவையில்ல. இந்த வீடியோ பார்த்த நீங்க ப்ராசஸ் பண்ண 1 மந்த்துக்குள்ள உங்களுக்கான ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அது என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சில நுணுக்கங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நெறைய பேருக்கு தெரியாம இருக்கு. அத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காம இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும், பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட் வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி ரொம்ப நாளா ஆயும். இதுவரைக்கும் வந்து எந்த ஒரு ரிப்போர்ட்டும் உங்களுக்கு வந்து வரல. ப்ராசஸ்லயே இருக்கு அப்படின்னா, நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன? நீங்க என்ன நடவடிக்கை வந்து நெக்ஸ்ட் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில நிபந்தனைகள் அப்படிங்கிறது இருக்கு. அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் நீங்க ஃபாலோ பண்ணால் மட்டுமே உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து மூவ் ஆகும். சரிங்களா? அதுல மேலேயே வந்து நம்ம போட்டிருக்கோம் பாருங்க. ரேஷன் அட்டை விண்ணப்பித்து நீண்ட நாட்கள் ஆனாலும் கிடைக்கவில்லையா? எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் வந்து என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது, நீங்க என்னைக்கு எந்த தேதியில இருந்து அப்ளை பண்ணீங்க அப்படிங்கிறத பாருங்க. அப்ளை பண்ணி 1ல இருந்து ஒரு 3 மாசம் 3 மாசங்கிறது அதிகபட்சம் தான். 1ல இருந்து ஒரு 2 மாசம் வரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க. அப்படி அதுவரைக்கும் அவங்க வந்து எந்த ஒரு ப்ராசஸுமே ஸ்டெப் வந்து எடுக்கல. நீங்க நேரடியா போயிட்டு தாலுகா ஆஃபீஸ்ல போயிட்டு டிஎஸ்ஓவோ இல்ல டிஎஸ்ஓவோ நீங்க போயிட்டு பார்த்துமே அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணாம இருக்காங்கன்னா, நீங்க அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்திருப்போம். நீங்க அத வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, நெக்ஸ்ட் வந்து மூவ் பண்ண முடியும். முதல்ல வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அது தெரியாம நம்ம போயிட்டு என்ன பண்ண முடியாதுன்னா, அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக முடியாது. உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா, tnpds.gov.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்ல வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல மின்னணு அட்டை சேவைகள் அப்படிங்கிறதுக்கு கீழ உங்களுக்கு இந்த இடத்துல மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலையை அறிய அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுடைய விண்ணப்பத்துடைய நிலை அப்படிங்கிறத நீங்க குறிப்பு எண் நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களோட அக்னாலஜ்மென்ட்லயும் குடுத்திருப்பாங்க. உங்களுடைய மொபைல் நம்பருக்கு மெசேஜாவும் வந்திருக்கும். அந்த குறிப்பு எண்ண இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு பதிவு செய்க அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் குடுத்தீங்கன்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கிற இந்த இடத்துல நீங்க ஈஸியா வந்து செக் பண்ணிக்கலாம். இத ஜஸ்ட் உங்க மொபைல் ஃபோன் மூலியமாவே நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். பட் இப்படி செக் பண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா, பெண்டிங்ல தான் இருக்கு. நாங்க அப்ளை பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆகுது. எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்காம வச்சிருக்காங்க. ரொம்ப பெண்டிங்ல இருக்கு. கேட்டா வந்து பிரியாரிட்டி வைஸ் தான் நாங்க வந்து குடுப்போம். நாங்க வந்து சீனியாரிட்டி பிரகாரம் தான் குடுப்போம்னு சொல்றாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம்னா, 2வது ஸ்டெப்புக்கு வந்து மூவ் ஆகலாம். நேரில போயிட்டு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அதாவது உங்களோட டிஸ்ட்ரிக்ட் சப்ளை ஆஃபீசர் இருப்பாங்க. டிஎஸ்ஓன்னு சொல்லிட்டு அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம். பட் அவங்க ரெஸ்பான்ஸ் இல்ல அப்படின்னா உங்களுக்கு தாலுகா ஆஃபீசர் அதாவது தாலுக் சப்ளை ஆஃபீசர்ங்கிற ஆஃபீசர கான்டாக்ட் பண்ணி நீங்க கேட்கலாம். அப்படி இல்லன்னா உங்க ரேஷன் கடை உங்களுக்கு எந்த ரேஷன் கடை வந்து வருமோ, அந்த ரேஷன் கடை அதிகாரிகள போயிட்டு நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். பட் இது 3மே கேட்டும் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து இல்ல. எங்ககிட்ட வந்து எந்த ஒரு ம் விஷயமே சொல்ல மாட்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலியமா நீங்க தகவல் வந்து பெறலாம். ஆக்சுவலா இந்த ஆர்டிஐ அப்படிங்கிற சொன்னாலே நெறைய பேர் வந்து தலதெறிக்க ஓடி போயிருவாங்க. ஏன்னா, இது அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். கவர்ன்மென்ட் அதிகாரியும் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து இந்த ஆர்டிஐ. இது வந்து நம்ம சாதாரண ஒரு மக்கள் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு வந்து இந்த பத்தின ஒரு விஷயங்கள் வந்து தெரியறது கிடையாது. இது வந்து ஒரு அவேர்னஸா நீங்க எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணணும். இந்த ஆர்டிஐ தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலியமா நீங்க தகவல் வந்து கேட்கறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆர்டிஐ மனு மூலம் உங்களது விண்ணப்ப நிலை, அதை வழங்காத காரணம் போன்ற தகவலை அரசிடம் நீங்க வந்து டைரக்ட்டா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆர்டிஐ மனுவில் கேட்க வேண்டிய தகவல்கள், என்னென்ன தகவல நீங்க வந்து கேட்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட்னு சொல்லிட்டு இருக்குது. என்ன காரணத்தினால் இன்னும் ரேஷன் அட்டையை வழங்கவில்லை? அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க அவங்ககிட்ட கேட்கணும். 2வது வந்து எந்த அதிகாரியின் மேல் இந்த இந்த அப்ளிகேஷன் வந்து நிலுவையில உள்ளது அப்படிங்கிறத கேட்கணும். நெக்ஸ்ட் வந்து எந்த தேதிக்குள் இது வந்து வழங்கப்படும்? எந்த டேட்ல நான் வந்து எதிர்பார்க்கலாம்? எனக்கு வந்து அப்ரூவல் ஆகும்னு சொல்லிட்டு அத நீங்க கேட்கணும். அடுத்து 4த் ஆப்ஷன் வந்து இதை வழங்க தேவையான அடுத்தடுத்த அதிகாரிகள் வந்து யாரு? அப்படிங்கிறத கேட்கணும். காலதாமதத்திற்கு பொறுப்பு உள்ள அதிகாரியின் பெயர் மற்றும் பதவி என்ன? அப்படிங்கிறத கேட்கணும்.
இந்த விஷயங்கள் இந்த 5 பாயிண்ட்ஸ் கண்டிப்பா நீங்க ஆர்டிஐ மனுவுல வந்து எழுதணும். ஆர்டிஐ மனு வந்து எப்படி எழுதணுங்கிறத சாம்பிள் ஃபார்மட் நம்ம குடுத்துருக்கோம். நீங்க எங்கேயுமே சிரமப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாமே நம்ம ரெடி ஃபார்மட் வந்து வச்சிருக்கோம் ரெடிமேடா. தேவைப்படக்கூடியவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆர்டிஐ மனுவை அனுப்ப வேண்டிய முகவரி அப்படிங்கிற இடத்துல நீங்க யாருக்கு வந்து அனுப்பணும் அப்படின்னா, பொது தகவல் அலுவலர், மாவட்ட வட்ட வழங்கல் அலுவலர், உங்கள் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். ஏன்னா கண்டிப்பா நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து கலெக்டரேட் கேம்பஸ்குள்ள தான் வந்து பொது தகவல் அலுவலர் அந்த ஆர்டிஐ உண்டான ஆபீஸ் வந்து இருக்கும். அங்க போயிட்டு நீங்க வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும். வித் வந்து உங்களுடைய பின்கோடு அட்ரஸோட நீங்க வந்து கரெக்டா வந்து அனுப்பணும். ஆர்டிஐ மனு கட்டணம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ₹10 ரொம்பலாம் செலவாகாது. ₹10 நீதிமன்ற கட்டண விலை. கோர்ட் ஸ்டாம்ப நீங்க வந்து ஒட்டணும். அப்படி இல்லைன்னா ஐபிஓ இந்தியன் போஸ்ட் ஆபீஸ்ல நீங்க வந்து அப்படி இல்லைன்னா எஸ்டி செலான் மூலியமா நீங்க வந்து செலுத்தலாம் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. இப்ப வந்து புகார் அளிக்கும் முறைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆர்டிஐ மனு உங்களுக்கு வந்து வேண்டாம். அதெல்லாம் வேண்டாம் ப்ரோ. எங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமா இருக்கு அப்படிங்கிறவங்க நீங்க புகார் வந்து அளிக்கலாம். என்ன புகார் அளிக்கலாம் அப்படின்னா, மாவட்ட வட்ட வழங்கல் அலுவலகத்தில் நீங்க நேரடியா சென்று புகார் அளிக்கலாம். பட் அவங்களுமே வந்து சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா, தமிழ்நாடு அரசு மக்கள் குறைதீர்ப்பு மையம் அப்படிங்கிற இடத்துல போயிட்டு அளிக்கலாம். நீங்க இத மாசம் மாசம் ஒரு முறை நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல குறைதீர்ப்பு முகாம் அப்படிங்கிற மூலியமா நீங்க வந்து பண்ணலாம். பட் இதுலயுமே உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து வரல அப்படின்னா, நீங்க சிஎம் ஹெல்ப்லைன் அதாவது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியா வந்து சிஎம் செல்லுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. நேரடியா முதலமைச்சர் கிட்டயே நீங்க வந்து தகவல் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா புகார் அளிக்கலாம். செக்ரட்டரி ஆபீஸ் போயிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வரும். அப்படி அவங்க கிட்டயும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியல அப்படின்னா, மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் வந்து முறையிடலாம். வாரம் வந்து பாத்தீங்கன்னா திங்கட்கிழமையோ புதன்கிழமையோ நேரடியா கலெக்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிரிவன்ஸ் வந்து வாங்குவாங்க. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பட்சத்துல ஒரு மனு மாதிரி எழுதி அந்த மனுவை நீங்க நேரடியா உங்களோட கலெக்டர்கிட்ட நீங்க வந்து கொடுக்கலாம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம்னா உங்க சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பி அவங்க கிட்ட நீங்க வந்து உங்களோட பிரச்சனையை எடுத்து சொல்லி அவங்க மூலியமா நீங்க வந்து ஒரு தீர்வு காண முடியும். பட் இதெல்லாம் வந்து சாத்தியமற்றது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். பட் இந்த மாதிரி மெத்தட் இந்த 2 பாயிண்ட்டும் நீங்க வந்து விட்டுருங்க. இந்த 2 பாயிண்ட் இல்லாம வழக்கமாக ரேஷன் அட்டை வழங்க வேண்டிய நேரங்கள் என்னென்ன அப்படிங்கறத இதுல வந்து கொடுத்திருக்கோம். அதேமே நீங்க பாருங்க. புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பம் 15 முதல் 60 நாட்களுக்குள் பரிசீலிக்கப்படுகிறது. சில நேரங்களில் ஆவணங்கள் சரியாம இல்லாம இருக்கக்கூடிய பட்சத்துல அவங்களோட அப்ளிகேஷன் விண்ணப்பம் வந்து தள்ளுபடி ஆகிறது. அப்படி தள்ளுபடி ஆனா நீங்க மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் காரணத்தை அறிந்து மீண்டும் வந்து புதிய விண்ணப்பம் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறது வந்து கொடுத்திருக்காங்க. முக்கியமான குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக கால அவகாசத்திற்கு மேல் தாமதமானால் ஆர்டிஐ அல்லது புகார் மனுவை வந்து அனுப்புவது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா தான் இருக்குது. அரசு அலுவலகங்களில் உரிய பதில் தர மறுத்தால் சட்டப்படி அவர்கள் மீது நடவடிக்கை வந்து எடுக்க முடியும் அப்படிங்கறதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்ப நம்ம வந்து அந்த ஆர்டிஐ மனு வந்து எப்படி எழுதுறது அப்படிங்கறத பார்க்கலாம். ரேஷன் அட்டை விண்ணப்ப நிலுவை குறித்து தகவல் அறியும் உரிமை மனு அப்படின்னு சொல்லிட்டு மேல ஹெட்லைன் போட்டுக்கோங்க. இதை நீங்க கைப்பட ஒரு A4 ஷீட்ல எழுதினாலும் ஓகே. இல்ல ஏற்கனவே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறத நீங்க A4 ஷீட்ல பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் ஓகே தான். அது உங்களுடைய கன்வீனியன்ட்க்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அனுப்புனர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பேரு, உங்களுடைய அப்பா பேரு, கணவர்னா கணவர் பேரு, உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், தொலைபேசி நம்பர், மின்னஞ்சல் இது எல்லாமே போட்டுட்டு பெறுநர் அப்படிங்கிற இடத்துல தொழில் தகவல் பொது தகவல் அலுவலர், சம்பந்தப்பட்ட மாவட்ட நுண்பொருள் வாணிப கழகம், இந்த சென்னைனா சென்னை மாவட்டம், ராமநாதபுரம்னா ராமநாதபுரம் மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தமிழ்நாடு அப்படிங்கிற போட்டுருங்க. பொருள் சப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல ரேஷன் அட்டை விண்ணப்ப நிலுவை பற்றிய தகவல் கோருதல் தொடர்பாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆப்ஷன் போட்டு ஆர்டிஐ ஆக்ட் 2005 அப்படின்னு போட்டு அன்புடையர் வணக்கம். நான் 2005ஆம் ஆண்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் அதாவது ஆர்டிஐ ஆக்ட் 6/1 அப்படிங்கிற பிரிவின்படி எனது ரேஷன் அட்டை விண்ணப்பம் தொடர்பாக கீழ்கண்ட தகவல்களை பெற விரும்புகிறேன். என்னென்ன விவரங்களா நீங்க வந்து கேட்கணும் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனது ரேஷன் அட்டை விண்ணப்ப எண் இந்த உங்களோட விண்ணப்ப எண்ணை நீங்க போட்டுட்டு தொடர்பு தற்காலிக நிலை அப்படிங்கறது உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வந்து இந்த இடத்துல போட்டு என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து போட்டுருங்க. எனது விண்ணப்பம் ஏன் இதுவரை வந்து செயல்படவில்லை என்பதற்கான காரணம் கூறவும். எனது விண்ணப்ப செயல்பாட்டிற்கான கால்கோடு அதாவது ப்ராசஸிங் டைம் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறதையும் நீங்க வந்து கேட்கணும். எனது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தால் அதற்கான தீர்மானத்திற்கான காரணங்கள் வந்து என்ன அப்படிங்கறத வந்து கொடுக்கணும். கடந்த 3 ஆண்டுகளில் 2022 to 25 இதே மாவட்டத்தில் பெற்று கொடுக்கப்பட்ட புதிய ரேஷன் அட்டைகள் வந்து எண்ணிக்கை வந்து எவ்வளவு அப்படிங்கறத நீங்க கேட்கணும். புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பம் செயல்படுத்தப்படும் விதிமுறைகள் மற்றும் அதிகாரிகள் வந்து பொறுப்புகள் வந்து என்னென்ன அப்படிங்கறத நீங்க வந்து கேட்கணும். எனது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தால் அதன் மீதான மேல்முறையீடு செய்ய எந்த அலுவலகத்தை தொடர்பு கொள்வது அப்படிங்கறத கேட்கணும். ஆர்டிஐ கட்டணம் அப்படிங்கிறது ₹10 நீங்க நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நீங்க வந்து கோட் ஸ்டாம்ப் ஃபீஸ் மட்டும் நீங்க வந்து அந்த இடத்துல ஆட் பண்ணிட்டா போதுமானது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி 30 நாட்களுக்குள் மேற்கண்ட தகவல்களை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் போட்டு விண்ணப்பிப்பதற்கான தேதி இந்த டேட்ல நீங்க போட்டுட்டு நன்றி அப்படிங்கிற இடத்துல உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க.
இது வந்து பொதுவான மாதிரி மனு தான். ஒரு மனு தான். இதுக்கு உங்களுக்கு தேவை இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க எடிட் கூட பண்ணிக்கலாம். அந்த மாரி ஆப்ஷன்ஸும் இதுல வந்து இருக்கு. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பட்சத்துல நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா, இந்த ஒரு மாதிரி மனுவ நீங்க ரெடி பண்ணி ஆர்டிஐ மூலியமா நீங்க அனுப்புங்க. இது ஆர்டிஐ அப்ளிகேஷனுக்கு உண்டான லிங்க் வந்து கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த மெத்தட நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு இத அப்ளை பண்ண 1 மந்த்துக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் அதாவது உங்களுக்கு என்ன ஒரு அப்டேட்ல இருக்கு அப்படிங்கிறத ஒரு பதில் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சர் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். இந்த மெத்தட மஸ்ட்டா வந்து ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் வந்து ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணிட்டு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ.